மகளே கேரளா லாட்ரி கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது மட்டும் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுங்க. அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 20/6/2026 ஒரு கேசிங் தான் நம்மளே பார்க்க போகிறோம். அதே மாதிரி 19ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 411 அடிச்சிருக்கீங்க. நம்ம எதிர்பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 47 74 இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம கம்மியான நம்பர் தான் கொடுத்துருந்தோம். ஆனால் 7 மெயினாக எதிர்பார்த்து கொடுத்தோம். அன்றைக்கி 7ஆம் நம்பர் வந்திருந்தால் அன்றைக்கி ஒரு தரமான ஒரு இன்னிக்கு வந்திருக்கும். ஓகே, நம்மளே வாங்க நம்ம இன்றைக்கான ஒரு 20ஆம் தேதிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் போடுற மாதிரி இருந்தால் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 கொடுக்குறாங்க. 2 டிஜிட் 13 ரூபாய்க்கு 1000, 3 டிஜிட் 12 ரூபாய்க்கு 4500, 25 ரூபாய்க்கு 9500, 30 ரூபாய்க்கு 14000, 70 ரூபாய்க்கு 33,000 கொடுத்துருக்காங்க. 4 டிஜிட் 25 ரூபாய்க்கு 90,000, 110 ரூபாய்க்கு 4,50,000 கொடுத்துருக்காங்க. இவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா 93 605 18 559 கிட்ட நம்பர் வச்சுக்கலாம். ஓகே, வெண்ணிங்க மேடம் 10 நிமிடத்தில் கொடுத்துருவாங்க நம்மளே. ஓகேவா, நீங்கள் நம்பர் போடும்போது நம்பர் கான்டாக்ட் பண்ணி நம்பர் போட்டுங்க. ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர் தான் எடுத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்லா கெஸ் பண்ணி தான் எடுத்து வந்திருக்கோம். கண்டிப்பாக மேட்ச் ஆச்சுனாலும் டைப் பண்ணுங்கள், அப்படி கெஸ்ஸியாக மட்டும் பாருங்கள். ஓகேவா, ஓகே வாங்க நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டாக நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் 126 126 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ 126 போட்டுக்கிறோம். இதில் நம்ம எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 196 போட்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கலாம். இதில் கிடைச்ச நம்பர் 3 8 கிடைச்சிருக்கு. 3 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 126 போர்டில் நமக்கு 3 8 கிடைச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 857. இந்த 857 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன பார்த்துருவோம். 857 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படி 7ன்னு கிடைச்சிருக்கு. 1 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 857 போர்டில் நமக்கு 1 7ன்னு கிடைச்சிருக்கு. 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 786 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 786 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அப்படி 7ன்னு கிடைச்சிருக்கு. 4 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 786 வச்சடி நமக்கு 4 7ன்னு கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 411 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 411 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 1 அப்படி 4ன்னு கிடச்சிருக்கு. 1 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 411 வச்சடியில் நமக்கு 1 4லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி கிடைச்சிருக்கு. உங்கள் கணிப்பில் 4 அல்லது 1 நம்பர் வந்துச்சுன்னா டைப் பண்ணுங்கள். அப்படி மறக்காமல் கெஸ்ஸிங் பண்ணுங்கள். நம்ம 4 டேஸ் எடுத்தோம். இது 8 7 4ன்ட்டு ஏ போர்டிலே பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கும் ஏ போர்டில் வந்துச்சு, நாளைக்கு 1ஆம் நம்பர் வரலாம். அப்படி இல்லாட்டி 4ஆம் நம்பர் வந்தாலும் டைப் பண்ணி பார்க்கலாம். வேறு போர்டில் வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே வாங்க அடுத்தபடி நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கே பார்த்துருவோம். ஓகே மேலே எதுவும் பற்றி 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கலாம். 126 ஒருத்தர் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 436 போட்டுக்கலாம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதலுடைய நம்பர் 8 அப்படி 2ன்னு கிடைச்சிருக்கு. 8 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 126 போர்டில் நமக்கு 8 2ன்னு கிடைச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 857 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 857 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 8 மட்டும் தான் கிடைச்சிருக்கு. 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 857 போர்டில் நமக்கு 8ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 786 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 786 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அப்படி 1ன்னு கிடைச்சிருக்கு. 8 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 786 போர்டில் நமக்கு 8 1ன்னு கிடைச்சிருக்கு. 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 411 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 411 போர்டில் நமக்கு 5 2ன்னு கிடைச்சிருக்கு. 5 அப்படி 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 411 வச்சடியில் நமக்கு 5 2ன்னு கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம 4 டேஸ் எழுதோம். இல்லை 8 8 அடுத்து நமக்கு 1 இந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. நாளை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு வரலாங்கிற மாதிரி தான் வருது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் பயன்படுத்தி பாருங்கள் நம்மளே. ஓகேவா, ஓகே நம்ம எடுத்த கசிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 5 2 வரணும். வேறு போர்டில் வந்தாலும் டைப் பண்ணுங்கள். என்னோடய கணிப்பு பிரகாரம் 5 2 ஏ பி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 அல்லது 1 ஏ போர்டுக்கு எடுத்தோம். ஆனால் வேறு போர்டில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 டேஸ் ஏ போர்டில் அடிச்சிருக்கீங்க. ஒரு சில டைம் டேரெக்டாக அடிப்பேன். மற்றபடி பார்த்திங்கன்னா சி போர்டில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுனாலும் பயன்படுத்தி பாருங்கள். வந்தால் 1ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா,
பாரு ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். 51 15 54 45 21 12 24 41 கலந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த வேறு நம்பர்ஸ் போர்ட்லேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம புது பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுறோம். 1-2 டேஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிற காரணத்தினால அதனால் உங்கள் கணிப்பில் வந்தால் பயன்படுத்தி பாருங்கள். நம்ம வேறு பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகும்னு பாட்டு அதுக்கு மாதிரி நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். அது வரைக்கும் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் பயன்படுத்துங்க. அப்படி ஈஸியாக மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஓகே நம்மளே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 411. ஓகேவா? 411க்கு பார்த்தீங்கன்னா திருவங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4-1 கொடுத்துருக்காப்புல. 4ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் 2 போர்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிசல்ட்டு அப்படி 4-1 வந்துருச்சு. அதேமாதிரி ஏபிசியில் 41 14 இந்த மாதிரி நம்பர்லாம் கொடுத்துருக்காப்புல. 41 பார்த்தீங்கன்னா ஏபியில் 41 அண்ட் ஏசி 41. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஏபிபிசி நல்ல ஒரு வின்னிங் வந்து கொடுத்துருக்காப்புல. அசோக்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 4 கொடுத்துருக்காப்புல. இதில் 1ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து அகிம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 8-9-1 கொடுத்துருக்காப்புல. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. சந்தோஷ்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் செட்டில் கொஞ்சம் தரமாகவே கொடுத்துருக்காப்புல. அதே மாதிரி 4ஆம் நம்பர் ஏ போர்டில் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு கொடுத்துருக்காப்புல. ஓகே மேடம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வின்னிங் கொடுத்துருக்காங்க. சுரேஷ் மணியில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் 1ஆம் நம்பர் வந்துட்டு நமக்கும் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் அதிகபட்சமாக வரவே இல்லை. அது கால்குலேட்டர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் வந்திருந்தால் ஏதோ ஒரு வின்னிங் நான் கொடுத்துருப்பேன். நம்ம கேசிங்கில் 4-8 இந்த மாதிரி கேசிங் வந்தனால நம்ம வந்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அதிகமாக. ஓகே மேடம் நம்ம வீடியோ பிடிச்சி நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு வெற்றியோடு நம்ம சந்திப்போம்.